ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். ஸோ 2025 முடிச்சுட்டு 26க்கு வந்திருக்கோம். ஸோ இதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஸோ இந்த 26 பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு இயரா அமையும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் நம்ம எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. நிச்சயமா நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கான இயரா இது எல்லாருக்கும் அமையட்டும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோ எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க. கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோக்கான கன்டினியூஷன் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அண்ட் தென் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத உங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ எதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை செக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் மர்மதேசம் அப்படிங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லி வீடியோவை நான் முடிச்சிருப்பேன். ஸோ அந்த மர்மதேசமை பற்றியும் அண்ட் தென் அதில் நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கான ஆன்சரையும் தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். சில பேர்னால ஏற்றுக்க முடிகிற அளவுக்கு இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அதை உங்ககிட்ட மட்டும் வச்சு இல்லாமல் கமெண்ட் மூலயமா அதை தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அண்ட் தென் உங்களுடைய சஜஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்கேஸ் அதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஏதாவது மேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வியூஸை நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க. இப்போ ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஐம்புலன்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறித்து பேசியிருப்பேன். அதாவது அந்த 5 சென்ஸ் ஆஃப் 5 ஆர்கன்ஸ் அதை பற்றி. அதே மாதிரி நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற விஷயங்கள் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது என்னங்கிறத நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்த்துருந்துருப்போம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரெயின் மூலயமா நம்மளுக்கு 5 வகையான விஷயங்கள் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த 5 வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம், புத்தி, அறிவு, சிந்தனை, கற்பனை. இது 5மே நம்ம அந்த பிரெயின் மூலயமா ஃபங்க்ஷன் ஆகிற விஷயம். ஸோ இந்த 5ம் செயல்படுறதுனால தான் நம்மளால் இயல்பாக எல்லா காரியமும் அந்தந்த நேரங்களில் யோசிச்சுட்டு அந்தந்த காரியங்களை நம்மளால் அந்தந்த காலகட்டத்தில் செய்ய முடியுது. ஸோ இதில் நம்மளுடைய மனித உடம்புல ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இருக்கிற அந்த விஷயம்தான் பிரெயின். ஸோ அது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுறனால தான் அடுத்தடுத்து நம்மளால் இயல்பாக எல்லா காரியத்தையும் செய்ய முடியுது. ஸோ இந்த பிரெயினை வந்து செயல்படுத்துறதற்கு ஒரு கருவி வேணும், ஒரு டூல் வேணும். ஸோ அந்த டூல் தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போது அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு மிஷின் எடுத்துக்காங்க. அந்த மிஷினில் வந்து நம்ம கரண்ட்டு அப்படி இல்லைன்னா பேட்ரி இது அப்ளை பண்ணாதான் நம்மளால் அந்த மிஷினை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். அந்த கரண்ட்டும் சரி, அந்த பேட்டரியில் இருக்கிற அந்த பவரும் சரி, நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அதோடைய ஃப்ரீக்வன்சி என்ன, அது எப்படி இருக்கும், அந்த ஒரு டயக்ராமை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அது இருந்தால் தான் அந்த மிஷின் வந்து ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு பலூன் எடுத்துக்காங்க. அந்த பலூனை நீங்கள் ஊதுறப்போ அந்த காற்று வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பலூன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கும். ஸோ இப்படி இந்த 2 விஷயமும் இருக்கு இல்லையா? இது எப்படி நம்மளால கண்ணால பார்க்க முடியாத மாரி இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த ஒரு விஷயத்த நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அதுதான் நம்மள இயங்க வைக்குது.
அதுதான் முக்கியமா நம்ம உடம்புல இருக்கிறதுனால, நம்மளுடைய பிரெயினும் சரி, மத்த பாடி பார்ட்ஸும் சரி வொர்க் ஆகுது. அந்த விஷயம் தான் ஆத்மா. ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இதுல கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி, சரீரம். ஸோ இந்த பாடிக்கு மேல இருக்கிறது அந்த ஒரு விஷயம் தான் ஆத்மா. அந்த விஷயம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உடம்பு இயல்பா செயல்படுது. அதே மாதிரி நம்மளுடைய பிரெயினையும் அதுதான் செயல்பட வைக்குது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில தான் நமக்கு அந்த 6வது சென்ஸ் வொர்க் ஆகுது. அந்த 6வது சென்ஸ் வொர்க் ஆகுறதுனால தான் நம்மளும், மிருக ஜீவன்களும் வேற வேற உயிரினங்களா நம்ம காணப்படுறோம். இப்போ பைபிள்ல ஒரு வேர்ஸ் ஒண்ணு பார்த்துடலாம். ஒரு வசனம். "ஆவியின் வழி இன்னதென்றும், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே." ஸோ இது பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுடைய உடம்புல அந்த கர்ப்பம் வந்து, அதில நம்போ அந்த குழந்தை எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. எப்படி நம்மளால அந்த காத்த வந்து கண்ணால பார்க்க முடியாதோ, அதே மாதிரி தான். ஸோ இதையும் நம்மளால வந்து அறியப்படாத ஒன்று. எப்படி அதோடைய எலும்புகள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த ஆ சரீரம்ல இருக்கிற இந்த ஆத்மா, இந்த ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே ஒரு மர்மமா தான் காணப்படுது. ஸோ அத தான் நான் மர்ம தேசம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ நெறைய எழுத்தாளர்கள், நெறைய பெரிய அறிஞர்கள், ஸ்காலர்ஸ் நெறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த தான் மர்ம தேசம் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வரைக்குமே அது வந்து அறியப்படாத, கண்டுபிடிக்க ப படாத அப்படி ஒரு விஷயமா அது வந்து இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆத்மாவ பொறுத்தவரைக்கும், அதுக்கும் ஒரு சில 5 தன்மைகள் இருக்கு. அந்த 5 தன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப பேசுறதா இருந்தாலும் சரி, நம்போ தியானம் பண்றதா இருந்தாலும் சரி, அதாவது மெடிடேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது யோசிக்கிற விஷயமாவும் அந்த தியானம்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அண்ட் தென் நம்மளுடைய எனர்ஜி ஒரு ஆற்றல், ஆற்றல் மிக்கவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா பக்தி, பயபக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ பக்தின்ற சென்ஸ் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலா மட்டும் இல்ல. அது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயத்த வந்து நாம வந்து நம்பிக்கையா இருக்கிறோமோ, அத வந்து பக்தியா இருக்கிறோம்னு கூட நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அதுவா இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய உடம்பு சார்ந்து ஒரு டிசிப்ளின்டா, ஒரு பரிசுத்தமா நம்ப அத வச்சுக்கிறதா இருந்தாலும். ஸோ இது எல்லாமே உள்ளடங்குனது தான் இந்த ஆத்மாங்கிற இந்த ஒரு விஷயம். இப்போ இந்த ஆத்மாக்குன்னு இந்த தன்மைகள் இருக்கு இல்லையா? இந்த தன்மைகள் இருக்கிறதுனால தான் நாம வந்து மனிதர்களா காணப்படுறோம். ஸோ இந்த ஆத்மால இருக்கிற இந்த தன்மைகள், இந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா, மிருக ஜீவன்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மிருக ஜீவன்களுக்கு அந்த 5 சென்ஸோட முடிஞ்சாச்சு. இப்ப நம்பளுக்கு இந்த 6த் சென்ஸ், இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயம் கடவுள் நம்மளுக்கு, நம்ம மனித குலத்துக்கு கிஃப்டடா கொடுத்ததுனால தான், இப்போ நானும் சரி, நீங்களும் சரி, இந்த பூமியில நாம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ, இந்த ஆத்மால இருக்கிற இந்த தன்மைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காலகட்டத்தில அது வந்து செயல்படுகிறதுனால தான், நம்மளால எல்லா காரியத்தையும் இயல்பா செயல்பட வைக்க முடியுது. ஸோ, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் மிருகங்களுக்கு வந்து நம்மள மாதிரி கண்ணு, மூக்கு, வாயி, செவி எல்லாமே இருந்தாலும் கூட, அதுங்களுக்கு ஆத்துமாங்கிற இந்த ஒரு விஷயம் இல்லாததுனால, நான் சொன்ன அந்த 5 வகையான காரியங்கள வந்து அதுங்களால செய்ய முடியாது. பேசுறதா இருந்தாலோ, தியானிக்கிறதா இருந்தாலோ, ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து யோசிச்சு பண்றதா இருந்தாலோ, எதுவுமே அதுங்களால பண்ண முடியாது. ஸோ, இதுதான் கடவுள் நம்மளுக்கு 6வது சென்ஸா நம்மளுடைய மனித குலத்துக்கு ஒரு கிஃப்டடா குடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ஆத்மா. ஸோ, இந்த ஆத்மாவ வந்து குறிப்பிட்டு
சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, மனம் அப்படின்னு நாம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த மனம்ங்கிற விஷயம் தான் நம்மளுடைய ஆத்துமாக்கான அந்த தன்மைகள வந்து செய்ய வைக்குது. இந்த மனம் தான். ஸோ நம்ம கூட நெறைய விஷயம் சொல்லியிருந்திருப்போம். நெறைய கேள்விப்பட்டிருந்திருப்போம். "மனசாட்சி இல்லாமலே பேசுறியேடா! மனசாட்சி இல்லாம பண்றியேடா! மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறியேடா!" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பளுக்கு பொதுவாவே ஒரு அறிவு ஒண்ணு இருக்கு. மனசாட்சிக்கு விரோதமா நம்ம வந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாவே இது நம்பளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் மனிதன் மனிதனா இன்னும் காணப்படுறான். ஸோ இந்த மனசாட்சிக்கு விரோதமா நாம வந்து எந்த காரியமும் தவறான எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மனம்ங்கிறது வந்து இந்த ஆத்மாக்குள்ள தான் அடங்கியிருக்கு. அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய மைண்ட் செயல்படுது. அது செயல்படுறது மூலியமா தான் எல்லா காரியங்களும் நம்மளால இயல்பா செய்ய முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா, அந்த ஆத்மால இருக்கிற அந்த தன்மைகள ஒரே வார்த்தையில சொல்லப்போனா மனம். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பிரெயின் வந்து வொர்க் ஆகுது. அந்த பிரெயின் வொர்க் ஆகுறதுனால தான் நம்மளுடைய காரியமெல்லாம் நம்மளால இயல்பா செய்ய முடியுது. ஸோ அந்த பிரெயின்ல ஸோ அந்த மைண்ட் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நம்மளால எல்லாமே அறிவா யோசிச்சு எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய முடியுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனம் கூட ஒண்ணு இருக்கு. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஞானம்ங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்டான ஒரு டூலு. ஸோ அந்த விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எல்லா காரியத்தையும் பகுத்தறிந்து, புத்திசாலித்தனமா அந்தந்த காரியத்த அந்தந்த நேரங்கள்ல, அந்தந்த காலகட்டங்கள்ல நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம். ஸோ இது எல்லாமே எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த முக்கியமான விஷயத்துக்கு அந்த ஆத்துமா எவ்வளோ பெரிய டூலா இருக்கிறதோ, நீங்க வந்து இந்த சமயத்தில யோசிச்சுக்கங்க. இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியா படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த படைக்கப்பட்ட நாம, நம்மளுடைய பொறக்கிற அந்த தாயின் கருவிலருந்து வர அந்த ஸ்டேஜ்லேருந்து, நாம வளர்ந்ததுக்கப்புறம், நம்ப ஒரு ஏஜ் பெர்சனா ஆனதுக்கப்புறம், நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ எவ்வளோ விஷயத்த, எவ்வளோ எவ்வளோ காரியங்கள நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான், நாம வந்து அந்தந்த காரியங்கள நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இந்த 6வது சென்ஸ் இது இல்லாம போச்சுன்னா, நம்மளும் மற்ற மிருக ஜீவன்கள் மாதிரி நாமளும் அப்படிதான் காணப்பட்டிருப்போம். இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியா படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய தாயின் கருல இருந்து நாம இறக்குற அந்த நொடி வரைக்கும், நாம வாழப்போற வாழ்க்கை தான் நம்மளுக்கான விஷயங்கள். ஸோ அதில நாம எப்படி வாழ்றோம், எப்படி நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அது வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னொருக்க தான் பொறக்கிறோம். நம்ம வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய காரியங்கள் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி அது வந்து எழுதினது தான். ஸோ நாம வந்து முட்டி மோதி என்னதான் யோசிச்சு, என்னதான் நம்மளுடைய காரியங்கள செஞ்சாலும் கூட, அது என்ன நினைப்போம், அது வந்து நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன்னு நினைப்போம். ஆனா, அது ஆல்ரெடி எழுதப்பட்டது தான். எழுதப்பட்டதுமா தான் நம்ம வந்து இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்தந்த காலகட்டத்தில நம்மளுக்கு கற்பிக்கப்படுகிற பாடங்கள், லெசன்ஸ், லைஃப் லெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ப அந்த லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு, ஒவ்வொரு காலகட்டத்தில நாம வந்து ஒவ்வொரு விஷயங்கள செஞ்சுட்டு வரோம். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு மெயின் ஒரு சோர்ஸா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா, அந்த மனம், அந்த ஒரு விஷயம் மனிதனுக்கு இல்லாம போச்சுன்னா, மனிதன் மனிதனாவே இருக்க மாட்டான். ஸோ நாம எப்படி அந்த கருவிலருந்து எப்படி நாம பொறந்து இந்த பூமிக்கு வரோமோ, நம்மளுடைய இறக்குற ஸ்டேஜும் அப்பவும் நம்மளுடைய கல்லறையில நாம அதே மாதிரி தான்
ரிட்டர்ன் இந்த மண்ணுக்கு நாம திரும்ப போறோம். இதுக்கு ஒரு பைபிள் வசனம் ஒண்ணு இருக்கு. அதாவது மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி வந்து தன்னை படைத்த அந்த தேவனிடத்துல திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. ஸோ, நம்மளுடைய உடம்பு வந்து இந்த பூமியில தான் கடைசியா இருக்க போகுது. நம்மளுடைய ஆத்துமா தான் நம்மள யார் படைச்சாங்களோ அவங்க கிட்ட திரும்ப போகுது. ஸோ, நம்மளுடைய ஆத்துமாவ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பியூரா வச்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நாம. மோட்சத்துக்கு நாம போக முடியும். நம்ம செத்ததுக்கு அப்புறம் அப்படின்ட்டு. அந்த மோட்சத்துக்கு போகிற அந்த ஒரு விஷயம் என்ன? நம்மளுடைய உடம்ப மோட்சத்துக்கு போக போகுது? கிடையாது. நம்மளுடைய ஆத்துமா. அதுதான் மோட்சத்துக்கு போக போகுதுன்னு ஒரு பிலீவ் இருக்கு. ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ, அது வந்து ஸ்பிரிச்சுவலா அது ஒரு நம்பிக்கை. ஸோ, அப்படி இருக்கிற பட்சத்தில, நாம இந்த பூமியில என்னென்னோ காரியம் வந்து நம்ம இந்த உடம்பு வாயிலா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அத எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறத, நானும் சரி, கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் சரி, உங்க ஒவ்வொருத்தருக்கும் அது நல்லாவே தெரியும், உரைக்கும். ஸோ, இந்த உடம்பு வந்து மண்ணுக்கு திரும்ப போகுது. நம்ம ஆத்துமா தான் அந்த மோட்சத்த போய் அடைய போகுது. ஸோ, அந்த ஆத்துமாவ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பியூரா எப்படியா நம்ம வச்சுக்கணும். அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில, நம்ம என்னதான் சொத்து பத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எவ்வளவோ நம்ம வந்து பேரு, புகழ் எல்லாமே சம்பாதிச்சாலுமே, கடைசியா நாம கொண்டு போறது ஒண்ணும் கிடையாது. இந்த உடம்பு கூட நம்பளுக்கு சொந்தமானது கிடையாது. அந்த ஆத்துமாவ பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த உடம்ப நம்பளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா குடுத்துருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, ஒரு பாதுகாப்பு ஷீல்டா தான் நம்பளுக்கு இந்த உடம்பு இருக்கு. மற்றபடி நம்பளுடைய ஆத்துமா, அந்த சோல் அதுதான் நம்பளுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. ஸோ, அதுதான் கடவுள் நம்மளுக்கு கிஃப்டடா நம்மளுடைய மனித குலத்துக்கு கிஃப்டடா குடுத்த ஒரு விஷயம். ஸோ, நாம பிறக்கிற அந்த கருவறையிலிருந்து இறக்குற அந்த கல்லறை வரைக்கும் நடக்கிற போராட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ, அதில நாம எப்படியா வாழுறோம், நம்மளுடைய ஆத்துமாவ எப்படியா பாதுகாத்துக்கிறோம். அதில தான் நம்ம ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட மனிதர்களுடைய காரியம் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நான் எதுக்கு மர்ம தேசம் அப்படின்ற டைட்டில எதுக்கு வச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ, நம்மளுடைய உடம்பே ஒரு மர்ம தேசம் தான். ஸோ, மர்மம்னா நான் சொன்ன இந்த ஆத்மா, அத சார்ந்த அந்த விஷயங்கள், நம்மளுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகள், இது எல்லாமே ஒரு மர்மமா தான் காணப்படுது. அதே மாதிரி அந்த தேசம்ங்கிறது நம்மளுடைய உடம்பு. ஸோ, அந்த உடம்பு தான் நம்மளுடைய தேசம். அந்த உடம்புல இருக்கிற மர்மங்கள் தான் இந்த மர்ம தேசம். ஸோ, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ, இதில என்னென்ன விஷயங்கள் உங்களால ஏத்துக்க முடிஞ்சது? அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களால ஏத்துக்க முடியல? ஸோ, இதில வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது கருத்துகள், ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா, அத எனக்கு வந்து நீங்க கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. ஸோ, கண்டிப்பா அது என்னன்னு நானும் பார்த்து, ஸோ, அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது குடுக்கணுமா? இல்ல டீட்டெயில்டா ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமா? அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் நான் வந்து மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ, அவ்வளோதான் மக்களே. ஸோ, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த மாதிரியான அடுத்தடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ல, டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள நான் உங்களுக்கு கொண்டு வர அது எனக்கு உதவியா இருக்கும். அது என்ன மோட்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. இன்னும் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். ஸோ, அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட். பபாய்.